வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. இப்போ நம்ம செய்ய போகிற பொட்டேட்டோ மட்டர் பிரியாணி. ஸோ இப்போ எண்ணெய் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். பிரியாணிக்கு கொஞ்சம் தாராளமாக இருக்கணும். இப்போ ஒரு டீஸ்பூன் ஃபுல் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிவிடுவோம். 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பே லீஃபு, 2 பட்டை ஆட் பண்ணிடலாம். இதில் 3 ஸ்லிட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாவை ஆட் பண்ணிடலாம். அது இல்லாமல் ஒரு 4 பச்சை மிளகாவை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது லைட்டாக கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இது வதங்கும் போதே ஒரு 3 அளவுக்கு நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இது வதங்கும் போதே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ இதில் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து இப்போ 1 அழகு அரிசி நான் இந்த அழகில் இது கிட்டத்தட்ட 200 கிராமு. இந்த அழகில் 1 அழகு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்டில் 1:2 ரேஷியோவில் நம்ம தண்ணி ஆட் பண்ணாவே இது போதும். அப்படி அலசிட்டு நான் இதை ஊற வச்சுட்டேன். இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்குள்ளே நம்ம பேஸ்ட்லாம் ரெடி ஆகிடுச்சான்னு பார்த்துடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இதை 3 சைஸ் பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து இந்த அளவுக்கு பெரிய சைஸ்க்கு கட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுடைய பொட்டேட்டோ மட்டர் பிரியாணிக்கு ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். இது கொஞ்சம் பொட்டேட்டோ பிரியாணினால கொஞ்சம் பொட்டேட்டோ பெரிய சைஸ் இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை ஆட் பண்ணிட்டேன். ரா க்ரீன் பீஸ் தான். இது ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஓவர் நைட் சோக் பண்ணி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதோட அந்த காரத்தோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 2 மினிட்ஸ் இதில் வைப்போம். இதில் நல்லா இது கொஞ்சம் ஆயிலோட இந்த காரத்தோட நல்லா பிளெண்ட் ஆகட்டும். இது கொஞ்சோண்டு புதினா வந்து வாசனைக்காக அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா பொட்டேட்டோ வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சாம்பார் பொடி, சால்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இந்த காரம்லாம் வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் 1 அழகு பிரியாணி பண்ணுறேன்னா அதுக்கேற்ற காரம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் அதில் அதிகம் பண்ணும்போது, ரைஸ் அதிகம் பண்ணும்போது, பொட்டேட்டோ அதிகம் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் காரமாக பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்கன்னா அவங்களும் வந்து இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, பிரியாணி மசாலா, சில்லி பவுடர்லாம். நம்ம போட்ட கரம் மசாலா எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயாச்சு. இதில் ஒரு பஞ்சு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் காரம் இதில் மெர்ஜ் ஆகட்டும். இது வந்து 4 கேஷ்யூ நட்டை வந்து மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வேணும்னா
இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி முந்திரி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கனால இன்றைக்கி தயிர் ஆட் பண்ணல. ஸோ இப்போ இதுவே நல்லா நமக்கு ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா டெக்ஸ்சரும் நல்லா வரும் நமக்கு பிரியாணிக்கு. இந்த எப்போவுமே இந்த காஜு பேஸ்ட் ஆட் பண்ணினா கிரேவிலையும் சரி நம்ம பிரியாணிலையும். ஸோ இப்போ இதை நல்லா எல்லாமே நல்லா வதங்கியாச்சு. நல்ல எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? நல்ல எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் 10 மினிட்ஸ் ஊறினா போதும். சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு கிரேவி ஆகிறதுக்கு டைம் தெரியல அப்படின்னா 10 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அந்த ட்ரெயின் அவுட் பண்ணிவிட்டு கூட அந்த ரைஸை வச்சுட்டு அப்புறமா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ரைஸை ஆட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம். வச்சது. ஸோ இப்போ இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கிறேன். டெஃபினட்டாக இது வந்து நல்லா எம்மியாக டேஸ்டியாக நல்ல டெக்ஸ்சரோடு இருக்கும் இந்த பிரியாணி. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மழைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பிரியாணிக்கு வந்து தண்ணி மெஷர்மெண்ட்டு தான் முக்கியம். ஸோ நம்ம எந்த அழகில் எடுக்கிறோமோ 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸாக இருந்தால் அதே மெஷர்மெண்ட்டில் 1:2 ரேஷியோ. இப்போ இதில் நான் ஒரு அழகு பிரியாணி போட்டிருக்கேன்னா 1.5 அழகு போட்டிருக்கேன். ஸோ 3 அழகுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து மிக்சியில் நம்ம யூஸ் பண்ண எல்லா டொமேட்டோ பூரி எல்லாம் நம்ம பண்ண பேஸ்ட்டெல்லாம் இதில் ஆட் பண்ணலாம். இந்த தண்ணியும் சேர்த்து வேஸ்ட் பண்ணாமல். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண எல்லாத்தையும் சேர்த்து அதில் வச்சுருக்கேன். அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் மிக்சியை வாஷ் பண்ணி. ஸோ இப்போ இதில் 3 அழகு நம்ம கரெக்டாக ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம இதுவே கரெக்டாக இருக்கும் இந்த கிரேவி. இது நல்லா கொதி வந்து எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இன்னும் நம்ம நெய்யை ஆட் பண்ணல. இப்போது ஜஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வாசனைக்காக நெய்யை ஆட் பண்ணிடலாம். புதினா மேலே ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம் புதினாவை, அதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த நெய்யில் அதை இது பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த நெய் இருக்கிறதுக்கு மேலேயே வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவுக்கு. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எவ்வளோ தேவை, கம்மியாக வேணுன்னா கம்மியாக, அந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா அதை ஆட் பண்ணனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மூடி போட்டுட்டு 10 மினிட்ஸ். இன்னொரு வாட்டி நான் மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன். 10 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 தண்ணி. அதே சமயத்தில் நல்லா இந்த மாதிரி கொதி வர டைமில் மூடிட்டு சிம் பண்ணி விசில் போட்ட உடனே சிம் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் இருந்தால் போதும், உடனே ஆஃப் பண்ணிடலாம். இல்லை கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நமக்கு வேணும்னா ஹையில் வச்சு ஒரு விசில் எடுத்துடலாம். 2 ஆப்ஷன் இந்த மாதிரி. இந்த சிஸ்டமில் பண்ணி பாருங்கள். 1:2 ரேஷியோலே வந்து தண்ணி நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸும் கரெக்டாக நமக்கு நல்ல பலன்னு கிடைக்கும். நம்ம இதை மூடிடலாம் இப்போது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.